ஓம் சாய்ராம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் 2026 அற்புதமாக தொடங்கி இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பாபாவினுடைய ஆரத்தி வழிபாடு மற்றும் சிறப்பு பஜனை, பரதநாட்டியம் நிகழ்வுகள், பாபாவின் அருளுரை இவை அனைத்தையும் சென்னை புழுதிவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆத்ம ஞானியர் மையம் என்று அழைக்கக்கூடிய சாய் தர்பார் பாபாவினுடைய ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகளை காணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அன்று சிறப்பு பஜனை மற்றும் பரதநாட்டிய நிகழ்வுகள், பாபாவினுடைய அற்புதங்களை விவரிக்கக்கூடிய அருள் ஆசிகளும் நிறைய எனக்கு கிடைத்தது. இந்த பதிவில் அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. பாபாவினுடைய அருளை பெறுவது மிகவும் எளிது. பாபாவை நாம் மனசார நினைச்சாலே போதுங்க. பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். அந்த விதமாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா பாபாவினுடைய சிறப்பு பஜனை பாடல்களும் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுடைய அற்புதமான பரதநாட்டிய நிகழ்வுகளும், அதோடு பாபாவை பற்றிய அற்புதமான அருளுரைகளும், பாபா மாமி என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கக்கூடிய சத்குரு அம்மாவின் அருள் ஆசீர்வாதங்களும் நிரம்ப எங்களுக்கு கிடைத்தது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதாக இந்த நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளில் ஆரம்பமாக பாபாவினுடைய பஜனை பாடல்கள் நிகழ்ந்தது. அதன் தொடர்ச்சியாக சின்ன குழந்தைங்க அழகாக பரதநாட்டியம் நிகழ்த்தி காட்டினாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அற்புதமாக பரிசுகள் வழங்கப்பட்டு குழந்தைகள் மகிழ்விக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து பாபாவை பற்றிய அருளுரைகளும், பாபாவுக்கு நெய்வேத்திய சமர்ப்பணமும் செய்யப்பட்டு மகா தீப ஆரத்தியும் நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா வருஷத்துடைய தொடக்கமே பார்த்திங்கன்னா முழுக்க சாயிநாதரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு தொடங்கியதாக மிகவும் மகிழ்வாக இருந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் இந்த ஆத்மஞானியர் மையத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் வாலண்டியர்ஸால் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக ரொம்ப அற்புதமாக இந்த விழா நடைபெற்றது. பாபா மாமியினுடைய அருள் ஆசீர்வாதம், பாபாவே நமக்கு நேரடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தது. அதனால தான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதாக உங்கள் பார்வைக்கு இந்த காணொளியை சமர்ப்பிக்கிறேன். இந்த நல்ல நாளில் பாபாவினுடைய ஆரத்தி வழிபாடு மிகவும் அற்புதமாக நடந்தேறியது. அங்கு இருந்த எல்லாரும் பாபாவை கைத்தட்டி வாயார மனதார பாபாவினுடைய ஆரத்தி பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். அது மட்டும் இல்லைங்க, அந்த நாள் அற்புதமாக தொடங்கியது. ஏன் கேட்டிங்கன்னா பாபாவுக்கு மிகவும் பிடித்த அனைத்து அம்சங்களும் அங்கே இருந்தவங்களால் அழகாக அரேஞ்ச் பண்ணி நடத்தப்பட்டது. பாபா அவர் வாழ்ந்த காலத்தில் ஷீரடியில் இந்த மாதிரி கைத்தட்டி பாபாவினுடைய ஆரத்தி வழிபாடை செய்வாங்க. இதை பாபா ரொம்பவே விரும்புவார். வருஷத்துடைய தொடக்கத்தில் முதல் நாள் இத்தனை பக்தர்கள் கைத்தட்டி பாபாவை மனசார நினச்சி அந்த ஆரத்தி வழிபாடு செய்யும்போது மனசெல்லாம் லேசாயிடுங்க. என்ன கவலை இருந்தாலும் மறைஞ்சிரும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தவிடுபடியாக்கப்படும். பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இதெல்லாம் நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அதை வருஷத்துடைய முதல் நாள்லேயே செய்யும்போது நமக்கு அந்த வருஷம் முழுசுக்கும் பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. பாபாவினுடைய மகா தீப ஆரத்தியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த ஆரத்தி வழிபாடை நாம் பார்க்கும்போது இந்த கற்பூரம் எப்படி பாபாவின் முள் சுடர்விட்டு பிரகாசிக்கிறதோ அது போலவே நம்முடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கும். வருஷத்தினுடைய முதல் நாள் நாம் எப்படி தொடங்குகிறோமோ அதை பொறுத்து தான் அந்த வருஷமே இருக்கும்னு சொல்வாங்க. இத்தனை குழந்தைகளும் இத்தனை பாபா பக்தர்களுக்கும் இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான நாளாக அமைந்திருந்தது. ஏன்னா இறைவனுடைய புகழை பாடுவதற்காகவும் இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பதற்குமாகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுங்க.
இதைத்தான் பாபா தன்னுடைய சச்சரிதத்தில் சொல்லியிருப்பார். எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் இறைவனின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும், நம்முடைய கர்ம வினையும் தீரும். ஆரத்தி வழிபாடுகள் அற்புதமாக நடந்து முடிந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, ஆரத்தியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் இங்கே அன்னதானம் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றதுங்க. குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் பாபாவினுடைய பிரசாதத்தை ரசித்து ருசித்து உண்டார்கள். சத்குரு அம்மா பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் உனக்கு என்ன வேணும், இது வேணுமா, அது வேணுமான்னு சொல்லி கேட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக உபசரித்து அவங்க வயிறு நிறையும்படியாக திருப்தியாக உணவுகள் பரிமாறப்பட்டது. அதன் பிறகு பாபாவினுடைய இந்த ஆத்ம ஞானியர் மையத்தின் சார்பாக வந்த எல்லாருக்கும் பாபாவினுடைய திருவுருவப்படம் அமையப்பெற்ற கேலண்டர் அன்பு பரிசாக வழங்கப்பட்டது. எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டாரான்னு சொல்லி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஆசை இருக்கும். வருஷத்தினுடைய முதல் நாளே பார்த்திங்கன்னா, பாபாவினுடைய கேலண்டர் ரூபத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் பாபா சென்று ஒவ்வொரு பக்தர்களையும் மகிழ்வித்தார். அந்த விதத்தில் நானும் பாக்கியசாலி. ஏன்னா சாய் சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும், என்னை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்களோ அப்படியாகவே என்னுடைய தரிசனத்தை நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லி பாபா எந்த ரூபம் வேணாலும் எடுத்து நம்ம வீட்டுக்கு வருவாருங்க. அந்த விதத்தில் இந்த நாளில் கேலண்டர் ரூபத்தில் இங்கு வந்திருந்த ஒவ்வொரு பக்தர்கள் வீட்டுக்கும் பாபா அன்று பிரவேசம் செய்தார். பாபா உயிரோடு வாழ்ந்த காலத்தில் என்னென்ன அறிவுரைகளை வழங்கினாரோ அவை அனைத்தையும் இந்த சாய் தர்பாரில் வழிமுறை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னா, பாபாவின் புகழை பாடுவது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஆரம்பமே பாபாவினுடைய பஜனையோடு ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பது. பாபா மாமி அவர்களால் பாபாவின் அருளுரைகள் அற்புதமாக எல்லாருக்கும் போய் சேரும் விதமாக இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் கேட்டு இந்த வருஷம் முழுசுக்கும் நாம் நல்ல விதமாக கழிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அன்னதானம், ஆமாங்க, பாபா அறிவுரைகளில் மிகவும் முக்கியமானது அன்னதானம். இந்த நாளில் இந்த ஆத்ம ஞானியர் மையம் சார்பாக வந்த அனைவருக்கும் வயிறார அன்னதானம் வழங்கப்பட்டது. பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு பாபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் புத்தாண்டு அன்னைக்கு எனக்கு கிடைத்தது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சென்னை புழுதிவாக்கத்தில் அமைந்திருக்கிறது. உங்களுக்காக இந்த ஆலயத்துக்கான முழு முகவரியையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் இந்த வருஷத்தில் எப்போவாது நேரம் கிடைச்சதுன்னா இந்த ஆலயத்துக்கு சென்று பாபாவின் அருளையும் பாபா மாமி என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய சத்குரு அம்மாவின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.